வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் த பிளானட். இன்றைக்கி மஞ்சூரியன் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு 200 கிராம் காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கூட அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணி வச்சுக்கணும். இனி இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கணும். இதெல்லாம் ஈவனாக எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம டாஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மசாலா எல்லா இடமும் படுறது மாதிரி, இது ஃபுல்லாக கோட் ஆகிறது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆச்சு. இதெல்லாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ளாரெட்ஸ் எல்லாம் அதில் போடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நம்ம எடுத்துடணும். நல்லா கிறிஸ்பி அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்துடலாம். இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதோட சாஸ் ரெடி பண்ணணும். அது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பூண்டு, இஞ்சி இது சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் பல்ப், அதோட ஒயிட் இருக்கும்ல, அந்த ஒயிட் பார்ட் சேர்க்கணும். அடுத்து இதில் ஒரு கேப்சிகம் சேர்க்குறேன். இதெல்லாமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சாட்டே பண்ணணும். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் சேர்த்தாச்சு. இனி இதில் 2 டீஸ்பூன் சோய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்க்கணும். இனி இது சாஸோட கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்காக இதில் நம்ம கார்ன் ஸ்லரி சேர்க்கணும். அது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச்சை சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை விட்டுடலாம். இப்போது சாஸ் ரெடி ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஃப்ளாரெட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். இது நம்ம ஹை ஃப்ளேமில் தான் சாட்டே பண்ணணும். இந்த ஃப்ளாரெட்ஸ் எல்லாம் சாஸில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா குயிக்காக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட கோபி மஞ்சூரியன் இப்போ ரெடி ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.